டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு இம்ப்ளான்ட்ஸ் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், குருவக்கல் டென்டல் கிளினிக்லேருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ளான்ட் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, இதை பற்றி தான் நாம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டிசீஸ் கிடையாது, ஒரு நோய் கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய கண்டிஷன் தான். எதுவுமே நம்ம உடம்புல கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எந்த ப்ராப்ளமும் பின்னாடி இருக்காது. அது போல தான் பிளட் சுகரும் உடம்புல கண்ட்ரோல்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. எந்த டென்டல் ப்ரொசீஜராக இருக்கட்டுமே இல்லை அதர் ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டுமே எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்க. ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்காங்களா இல்லை இல்லையா அப்படிங்கிறது நம்ம எந்த ஃபேக்டர் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. அதாவது பிளட் சுகர் லெவல்ஸ் வச்சு தான் நம்ம ஒருத்தவங்க டயபெட்டிக்காக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பிளட் சுகர் லெவல்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பர்சனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140 அந்த மாதிரி இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் வந்து 110 வரைக்கும் இருக்கணும். இதுவே சிலருக்கு அந்த ரேண்டம் பிளட் சுகர் அப்படிங்கிறது 145க்கு மேலே இருந்துச்சுனாக்க அது நம்ம டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, 3 months ஆஃப் பிளட் சுகர் லெவல், அதாவது HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு மேலே இருந்துச்சுனாக்க உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. சாதாரணமாக இருக்கிற பேஷண்ட்ஸை விட டயபெட்டிக் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்லெல்லாம் ஈஸியாக வீக் ஆகி பல்லு சீக்கிரம் விழுக ஆரம்பிச்சிடுங்க. அவங்க பல்லில் இருக்கிற எலும்புகள் வந்து ஈஸியாக வந்து தேய்மனம் ஆகி எலும்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பல்லு ஆட்டோமேட்டிக்காக விழுக ஆரம்பிச்சிடும். பல்லே நேச்சுரல் பல்லே வெளியே விழுகுதுனாக்க அவங்களுக்கு வைக்கக்கூடிய டென்டல் இம்ப்ளான்ஸ் அவங்களுக்கு வீக் ஆகுமா ஆகாதா, அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாங்க இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்போது டயபெட்டிக் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமாங்க. இந்த 3 கிரைடீரியா வச்சு தான் உங்களுக்கு நம்ம இம்ப்ளான்ட் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேண்டம் பிளட் சுகர், அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்க பிளட் சுகர் பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு உள்ளே இருந்துச்சுனாக்கா நாங்கள் உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ் 3 மாதத்தோட பிளட் சுகர் லெவல் அது வந்துட்டு 6 to 7 ரேஞ்சில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் நம்ம பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எளிதில் கரையக்கூடாத பேசல் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். நம்ம உடம்புல 2 விதமான போன் இருக்கும். ஒன்று வந்து கேன்சரஸ் போன் சொல்லக்கூடியது, இன்னொன்று வந்து கார்டிகல் போன் சொல்லக்கூடியது. இந்த கார்டிகல் போன் அப்படிங்கிறது தான் திக்கஸ்டான போன், அது பேசல் போன் சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இம்ப்ளான்ஸை பதிச்சு உங்களுக்கு மேலே பல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க. உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் டென்டல் இம்ப்ளான்ட்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை நாங்கள் உங்களுக்கு பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியனையோ இல்லை டயபெட்டாலஜிஸ்ட்கிட்டையோ நம்ம ஒப்பீனியன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இம்ப்ளான்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இம்ப்ளான்ஸ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் இம்ப்ளான்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னாக்க ஒரு 3 to 6 months வரைக்கும் டயபெட்டிக்கோட ஸ்டேட்டஸ் வந்து கண்ட்ரோலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது ஏன் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கண்ட்ரோலாக இருக்குன்னு மட்டும் கிடையாது, பட் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணணும். அது என்ன ரீசன் அப்படின்னாக்க நம்ம இம்ப்ளான்ட்டை சுற்றி எலும்பு போடுறதுக்கு டைம் ஆகும், அதாவது 3 to 6 months வரைக்கும் ஆகும். அந்த டைமில் உங்களோட பிளட் சுகர் அதிகமாக இருந்துச்சுனாக்க இம்ப்ளான்ட்டை சுற்றி இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் டென்டல் இம்ப்ளான்ஸ் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி பண்ணதுக்கு அப்புறமும் சரி உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு டயபெட்டிஸாக இருந்தால் கூட உங்களுக்கு இம்ப்ளான்ட் மூலிமா உங்களுக்கு பல்லு நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால கொடுக்க முடியுங்க. மேலும் உங்களுக்கு இம்ப்ளான்ஸ் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.